Good afternoon to all. Sorry, Katina. Good afternoon to all. Good afternoon, Good ma'am. afternoon, ma'am. No, ma'am. Good afternoon, ma'am. Can you, I made co-host so I can share it, right? Yeah. Yeah. Is my screen visible? Yes, ma'am. Yeah. Okay. So, thank you, Hannah. ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கு. லாங்குவேஜ் வந்து எல்லாருக்குமே தமிழ் புரியும் இல்லையா? பிகாஸ் செஷன் வந்து தமிழ்ல எடுக்க சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க. Yes, ma'am. All of them are from Tamil Nadu. Yes, ma'am. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போறது முக்கியமான டாபிக். இது நம்ம ரெகுலரா ஒரு பாலியேட்டிவ் கேர்ல நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு சிம்டம். இரைப்பை குடல் அறிகுறிகள், தட் இஸ் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிம்டம்ஸ். ஸோ இது என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் நம்மளோட நர்சிங் லெவல் ஹெல்த் ஃபேக்கல்ட்டியா, அதே சமயத்துல நம்ம பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி மெடிக்கல் கேர் கொடுக்க போறோம் ஆர் சர்ஜிக்கல் கேர் தான் என்னென்ன நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம ஹாஃப் ஆஃப் த செஷன்ல வந்து நம்ம பார்க்க போறது 3 இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். ஒன்று வந்து வாமிட்டிங் அண்ட் நாசியா, செகண்ட் வந்து கான்ஸ்டிபேஷன், தேர்ட் வந்து ஹிக்கப்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப காமனான சிம்டம். நமக்கே இதை பத்தி நிறைய விஷயங்கள் நார்மலா இருக்கும் போதே நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான் அது. வீட்டுல வந்து பெரியவங்களுக்கோ வயசானவங்களுக்கோ இல்ல குழந்தைங்களுக்கோ அடிக்கடி நம்ம ஃபேஸ் பண்ற ஒரு சிம்டம். ஆனா பாலியேட்டிவ் கேர்ல இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், ஏன் அதை ஸ்பெசிபிக்கா இதுல வந்து நம்ம பாக்குறோம் அப்படிங்கறத வில் லுக் இன்டு இட். இப்போ பாலியேட்டிவ் கேர்னா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும், பட் வில் ஹேவ் அன் இன்ட்ரோடக்ஷன். குணப்படுத்த முடியாத நோயால் ஏற்படும் வலிகள் மற்றும் பிற உடல் மன ஆன்மீக பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் அளிப்பது, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது. நம்ம எந்த அளவுக்கு பெயின்ல இருக்காங்களோ அவங்களுக்கு எவ்வளவு நம்ம சப்போர்ட்டிவா இருக்க முடியுமோ இருந்து அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி, அதே சமயத்துல மன அழுத்தம் இல்லாம அவங்க இருக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் நாங்க குட் இருக்கோம். ஆஃப்டர்நூன் மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க மேம். இஸ் இட் ஓகே நவ? இப்போ Ma'am, தெளிவா clear-ஆ தான் இருக்குதாப்பா? இருக்கு voice. அவங்களோட இதுல எதுவும் problem. Maybe it's இன்டர்நெட் clear. கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்கப்பா, பிகாஸ் ஐ எம் ஹேவிங். Voice clear, ma'am. No. It's clear here. So maybe it is their problem. ஓகே, You can continue. ஸோ பொதுவான இரைப்பை குடல் அறிகுறிகள். ஸோ என்னென்னலாம் இருக்கு, இதுல நம்ம இன்னைக்கு 3 முக்கியமான அறிகுறிகளை பார்க்க போறோம். இருக்கிற சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா குமட்டல் மற்றும் வாந்தி, தட் இஸ் நாசியா அண்ட் வாமிட்டிங் வித் டிஸ்பெப்சியா. டிஸ்பெப்சியா அப்படின்னா ஒரு மாதிரி எதிர்த்துட்டு வர்றது. அந்த நாசியாங்கிறது குமட்டல், வாமிட்டிங்ன்றது முழுசா எடுத்துருவோம். டிஸ்பெப்சியா இது ரெண்டுக்கும் நடுவுல குமட்டி தொண்டை வரைக்கும் வந்து அதோட அவங்களுக்கு இறங்குறது. இது இன்னொரு முக்கியமான விஷயம். டிஸ்பெப்சியால தான் நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் நிறைய இருக்கும் நாசியாவை விட. அடுத்து வயிற்று வலி, ஸோ அப்டாமினல் பெயின், பசியின்மை மற்றும் எடை இழப்பு, தட் இஸ் லாஸ் ஆஃப் அப்பிடைட் இல்ல வெயிட் லாஸ். லாஸ் ஆஃப் அப்பிடைட்க்கு இன்னொரு வார்த்தை அனோரெக்சியான்னு சொல்லுவோம். மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், வயிற்றுப்போக்கு, டயரியா, ரத்தப்போக்கு, குடல் ரத்தப்போக்கு, ஜிஐ ப்ளீடிங், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ளீடிங். அந்த ரத்தப்போக்கு வாந்திலையும் வரலாம், இல்ல நம்மளுக்கு பாத்ரூம் போறப்போ, தட் இஸ் டியூரிங் ஃபீக்கல் எலிமினேஷன் அப்பயும் வந்து வரலாம். வாய்ப்புண் இல்லாட்டி சுவை மாற்றங்கள், தட் இஸ் மவுத் அல்சர்ஸ் அண்ட் டிஸ்கெசியான்னு சொல்லுவோம். டேஸ்ட் வந்து நமக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி அந்த டேஸ்ட் நம்மளோட பாலியேட்டிவ் கேர்ல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது. ஹிக்கப்ஸ், விக்கல், இதுதான் காமனான சிம்டம்ஸ். நம்ம வந்து ரெகுலரா இந்த ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் தான் அவங்க சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு இருக்கிற மற்ற நோய்களோட அறிகுறி கிடையாது. ஆனா அந்த நோயினால நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னாலயோ இல்ல இந்த நோயுடைய ஸ்டேஜ்னாலயோ அவங்களுக்கு வர ஒரு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிம்டம் இது. நம்மளுடைய வயிறுங்கிறது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், த கோர் ஆஃப் யுவர் பாடி.
எங்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் தட் will ரிஃப்ளெக்ட் இன் யோர் ஸ்டொமக். ஸோ அந்த வயிறுங்கிறது எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்க முடியுமோ அதை பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஹோல் பாடியோடைய ஹெல்த் கண்டிஷன் இட் வில் பி வெரி குட். ஸோ அதனால தான் டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு வந்து பாத்ரூம் போகணும், டைமுக்கு யூரின் போகணும், இதெல்லாம் வந்து சொல்றது. ஸோ யோர் ஜிஐடி ஷுட் பி ஹெல்த்தி. இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நாசியா அண்ட் வாமிட்டிங், கான்ஸ்டிபேஷன், ஹிக்கப்ஸ். ஏன்னா நாசியா, வாமிட்டிங், கான்ஸ்டிபேஷன் ஒரு மேஜர் டாபிக். மற்றதெல்லாம் நம்ம ரொம்ப சின்ன சின்னதாக தான் பார்ப்போம். இந்த 2 டாபிக் பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்கா நாசியா அண்ட் வாமிட்டிங் சொல்றோம்? ஏன்னா 40% மக்கள் பாலியேட்டிவ் கேர்ல இருக்கவங்களுக்கு இந்த குமட்டல் வாந்தி வந்து ரொம்ப காமனா இருக்கும். ஏன்னா பாலியேட்டிவ் கேர்ல இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு ரேடியோ தெரப்பி இல்லாட்டி கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ல வந்து இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் மூலியமாவோ இல்ல அவங்களுக்கு கொடுக்குற அந்த கதிர்வீச்சு மூலியமாவோ அவங்களுக்கு இது ஒரு சைடு எஃபெக்டா வந்து வரும். ஆஸ் சச் இருந்தபடி அவங்க வியாதியினால இந்த சிம்டம் வரலனாலும் நம்ம அவங்க வியாதிக்கு கொடுக்குற வைத்தியத்தினால இந்த சிம்டம் ஒரு சைடு எஃபெக்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் இஸ் கான்ஸ்டிபேஷன். இதுவுமே அவங்களுடைய வியாதி தன்மையில ஒரு பக்கம் இருக்கலாம், இன்னொரு பக்கம் நம்ம அவங்களுக்கு வைத்திய முறைகள்ல கொடுக்குற மாத்திரைகள்னால ஏற்படுற ஒரு பிரச்சனையா இருக்கலாம். அடுத்து ட்ரை மவுத், வறட்சியான வாய். அதாவது அவங்களுக்கு ஓரலா வந்து அந்த வாய் எச்சில் உமிழ் வந்து சுமக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். கதிர்வீச்சு, ரேடியோ தெரப்பி அது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஓவரால் ட்ரைனஸ், நம்மளோட கண்ணில் வந்து கண்ணீர் வர்றது, மூக்கு வறட்சியாகிறது, வாய் வந்து வறட்சியா இருக்கிறது, நம்மளோட தோல் வறட்சியா இருக்கிறது, இது எல்லாமே அந்த ட்ரைனஸ் எல்லாமே ரேடியோ தெரப்பியோட ஒரு இம்பார்ட்டன்டான சைடு எஃபெக்ட். இதுல வாயுடைய வறட்சியை நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம் அப்படின்னா, இந்த வாயில எச்சில் சுரந்தாதான் நமக்கு உள்ள ஜிஐக்குள்ள போற சாப்பாடு செரிக்கிறதுல இருந்து, நமக்கு தண்ணி தாகம் எடுத்தா அது குடிக்கும் போது அந்த டேஸ்ட் தெரியறதுல இருந்து, ஒரு சுவை தெரியலன்னா இந்த கோவிட் டைம்ல எல்லாம் நம்ம எப்படி வந்து சாப்பிடவே பிடிச்சிருக்காது, எல்லாருமே அந்த ஒரு சென்சேஷனை வந்து அனுபவிச்சிருப்போம். சோ அந்த டைம்ல நம்ம அந்த கொஞ்ச நாள் அனுபவிச்சதையே எல்லாராலையும் வந்து பொறுத்துட்டு இருக்க முடியாது, சாப்பிடவே முடியாது நம்மளால. பிடிச்ச சாப்பாடு கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அது வாய்க்குள்ள போறப்போ அதோட ருசி தெரியாது. சோ இந்த சிம்டம் அவங்க கேன்சர் பேஷண்ட்ஸ் டெய்லி 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 அனுபவிக்கிறாங்க. ஸோ ட்ரை மவுத் அண்ட் டிஸ்கெசியா, டேஸ்ட் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் திங், நாசியா அண்ட் வாமிட்டிங். எப்படி வந்து நாசியா அந்த வாமிட்டிங் உருவாகுது நம்மளுடைய உடம்புல, எந்த இடத்துல இருந்து இந்த செல்கள் வந்து ஆரம்பிக்குது, அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், எந்த மாதிரி காசஸ்னால அது வருது, எப்படி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அடுத்து மெலிக்னன்ட் இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன், இது நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் கான்ஸ்டிபேஷன். இதனுடைய காரணங்கள் என்ன, இதோட சிம்டம்ஸ் என்ன, இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம். ஸோ அதுக்கடுத்து ஹிக்கப்ஸ். ஸோ டெஃபினிஷன்ஸ். கான்ஸ்டிபேஷன்னா என்ன? சிறிய அளவுல ரொம்ப கெட்டியான அளவுல ஒரு ஃபீசஸ் வந்து வெளியே ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். அப்படி இல்ல ரொம்ப கம்மியான டைம் பீரியட்ல, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பாத்ரூம் போகணுங்கிற சென்சேஷன் இல்லாம அவங்க ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சமா ஒரு ஹார்ட் ஸ்டூல்ஸ், ஒரு கெட்டியான பாத்ரூம் வந்து போறது அப்படிங்கிறது தான் வந்து கான்ஸ்டிபேஷன். ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா போறது எல்லாமே ரொம்ப ஹார்டா வந்து போறது ஒரு பக்கம், அது எப்ப போவாங்கன்னே தெரியாது. இன்னொன்னு 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை ஹார்ட் ஸ்டூல்ஸ் பாஸ் பண்றது. நெக்ஸ்ட் நாசியா. நாசியானா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், உமிழ்கள். நம்மளோட உமிழ் வந்து சுரந்துட்டே இருக்கும், வாந்தி எடுக்கணும் போல ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். அது கூட சில சிம்டம்ஸோட சேர்ந்து நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ரெட்சிங். ரெட்சிங் அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு அந்த டிஸ்பெப்சியா ரெட்சிங்னு சொல்லுவாங்க. அந்த வயிற்றுல ஏற்படுற அந்த பிரட்டல் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த பிரட்டல்னால ஒரு சவுண்ட், ஒரு கர்க்லிங், அது நம்மளுடைய மேல் வயிற்றுல வந்து நமக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கறது. மேல் வயிறு, நெஞ்சு குழிக்கு கீழே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அடுத்து வாந்தி. வயிற்றுக்குள்ள இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபோர்ஸா நம்ம வெளியே வந்து எடுத்துடுறது, அது வந்து வாந்தி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இந்த இமேஜ் வச்சே தெரிஞ்சுக்கலாம். வாமிட்டிங். எஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம். இது வந்து ரொம்ப காமனா எல்லாருக்குமே வந்து வரக்கூடிய ஒரு விஷயம். பேசிக்கலி as females, I think most of the participants today are females, right? Yes, ma'am. Yes, ma'am. So unmarried இருந்தா you would have taught this symptom during your dysmenorrheas. Married இருந்தா compulsory வந்து during your pregnancy you would have sensed this nausea and vomiting. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறோம். இந்த கொஸ்டினுக்கு இந்த செஷன் அந்த நாசியா அண்ட் வாமிட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஸோ எது வந்து ட்ரூ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? சைக்ளிசன், இது வந்து ட்ரக் சம்பந்தப்பட்டது.
சைக்ளசன் அண்ட் மெட்டாக்ளோப்ரமைட் இஸ் அ லாஜிக்கல் காம்பினேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். இது கரெக்டா? இல்ல ஸ்டீராய்ட்ஸ் ஆர் அன்ஹெல்ப்ஃபுல் இன் மெலிக்னன்ட் பவல் டிஸ்ஃபங்க்ஷன். இது கரெக்டா? சைக்ளசன் அண்ட் ஹாலோபெரிடால் இஸ் அ பவர்ஃபுல் காம்பினேஷன் ஆஃப் ஆன்டிஎமெட்டிக்ஸ். இது கரெக்டா? இல்ல மெட்டாக்ளோப்ரமைட் கேன் ஹெல்ப் காலிக்கி பெயின் இன் மெலிக்னன்ட் பவல் அப்ஸ்ட்ரக்ஷன். இது கரெக்டா? ஸோ இது 4ல் ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டு. அது எந்த ஆப்ஷன் நம்ம நாசியா, வாமிட்டிங், கான்ஸ்டிபேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லுவோம். ஸோ வில் கம் பேக் டு த ஸ்லைட் அட் தி எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வாமிட்டிங் எங்கெங்கெல்லாம் நமக்கு ட்ரிகர் ஆகுறதுனால வாமிட்டிங் வந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட கட் வால்ஸ். இது ஏன் இரிட்டேட் ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்மளுடைய குடல் வீக்கம், அப்டமன்ல ஏதாவது கேன்சர் இருந்து அதுக்கு நம்ம ரேடியோதெரப்பி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கட் வால் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். இதனால வேகல் நர்வ்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி நமக்கு இந்த வாந்தி தன்மையை வந்து உருவாக்கும். அடுத்து ஏரியா போஸ்ட்ரீமா. இது நம்மளோட மூளையில ஒரு வகையான ஒரு இடத்துல இருக்க ஒரு செல்கள். இது நமக்கு கொடுக்கிற சில ட்ரக்ஸ், இந்த மார்பின், டிஜாக்சின், கால்சியம் அதிகமான தன்மை, யுரீமியா, யூரியா அதிகமா வந்து எலிமினேட் ஆகிற தன்மை, குளோனிடன் அப்படின்னு ஒரு ட்ரக் கொடுப்பாங்க. அந்த ட்ரக் கொடுக்கறதுக்கான தன்மை இதெல்லாம் வந்து போய் நம்மளுடைய மூளையில இருக்க அந்த ஏரியா போஸ்ட்ரிமாக்கு ஒரு சைடு எஃபெக்டா இரிட்டேட் பண்ணி நமக்கு அதை வாந்தி வர வைக்கும். அடுத்து செரிப்ரல் கார்டெக்ஸ், பெருமூளையில இருக்கிற ஒரு சில சென்சிடைசர்ஸ். இது எப்படி வந்து அலர்ட் ஆகி நமக்கு வந்து வாந்தி வருதுன்னா, ஒரு பயம், ஒரு ஆங்ஸைட்டி. ஊசி குத்த போறாங்க அப்படிங்கிறது கூட ஒரு பயம்தான், அது கூட ஒரு ஃபியர் தான். ஒரு தடவை ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பி கொடுத்துட்டாங்க, அடுத்த வாட்டி கீமோதெரப்பி போறப்போ அந்த ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பில அவங்க அனுபவிச்ச எல்லா சிம்டம்ஸும் அடுத்த வாட்டி திருப்பி வரப்போகுது அப்படின்ற அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு. இந்த வாட்டி கொடுக்க போறாங்க, கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட போறோம். ஸோ ஒரு அடுத்த ஒரு இட்ஸ் மெமரி பிஹேவியர். நம்ம மூளை வந்து டக்குன்னு அதுக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து ரெய்ஸ்ட் இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர். நம்ம மூளைக்குள்ள இருக்கிற அந்த கிரேனியம், இன்ட்ராக்ரேனியம், அந்த இடத்துல அந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல எப்படி ரத்த ஓட்டம் வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் போய் இருக்கோ, மூளைக்கு நரிஷ் பண்ற ஒரு செல் வந்து செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். அதோடைய கண்டென்ட்டும் நம்மளோட ரத்தம் வால்யூம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மூளையில இருக்கணும். அது அதிகமா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அதிகமாச்சு அப்படின்னா அதுவுமே நம்ம செரிப்ரல் கார்டெக்ஸை வந்து போய் இரிட்டேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபைனலா வெஸ்டிபுலர் நியூக்ளியைன்னு சொல்லுவோம். இது பேலன்ஸ். நம்மளுடைய உள்காது, காதுல 3 வகை இருக்கு. அவுட்டர் இயர், இன்னர் இயர் அண்ட் த மிடில் இயர். அந்த இன்னர் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நத்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேரு காக்லியர் ஸ்ட்ரக்சர். அந்த காக்லியர் ஸ்ட்ரக்சர்ல எதுவும் நமக்கு பேலன்ஸ் குறைபாடு ஏற்பட்டுச்சு, நீர் குறைபாடு ஏற்பட்டுச்சு, இல்ல நம்ம வேகமா ஒரு பொசிஷன் டர்ன் பண்றோம், ரொம்ப லாங் ஜேர்னி, ரொம்ப அதிக காற்றழுத்தம் வந்து காதுல கொடுக்குது, இதெல்லாம் வந்து அதை ட்ரிகர் பண்ணும். கீமோதெரப்பி கொடுக்குற சில ட்ரக்ஸும் அந்த காக்லியர் ரீஜனை வந்து ட்ரிகர் பண்ணும். ஸோ இந்த 4 முக்கியமான ஏரியாஸ், ஒன்று நம்மளுடைய உள்காது, இன்னொன்று நம்மளுடைய பெருமூளை, இன்னொன்று சிறுமூளையில இருக்கிற ஒரு சின்ன ஏரியா, இன்னொன்று நம்மளுடைய குடல். இந்த 4த்துல எது இரிட்டேட் ஆச்சுனாலும் வாந்தி வர்ற தன்மையை வந்து அது கொடுத்துரும். ஸோ நம்மளுடைய மாத்திரைகளா இருக்கலாம், இல்லை நம்மளுடைய கீமோதெரப்பியா இருக்கலாம், இல்லை நமக்கு ஏற்படுற மனக்குழப்பங்களா இருக்கலாம், எது வேணும்னாலும் நம்ம வாந்தி தன்மையை வந்து உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கலாம். ஸோ இதே தான் திருப்பி நம்ம இந்த இமேஜ்ல போட்டிருக்கோம். இந்த கட்ல வந்து என்னென்னலாம் இரிட்டேஷன் வரலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இங்க ஒரு 4 காசஸ் போட்டிருக்கு. ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி, இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன், குடல்ல வந்து ஏற்படுற அடைப்பு. அதாவது குடல் சுருங்குச்சு அப்படின்னா அதை இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம். குடல் விரிஞ்சு சுருங்குற தன்மையை இயற்கையாவே கொண்டது. அந்த விரிஞ்சு சுருங்கும் போது திருப்பி அது விரியணும். அது விரியாம சுருங்கின நிலையிலே இருந்துச்சுன்னா அது அப்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம். அடுத்து ஹெப்படோமெகாலி, நம்மளுடைய கல்லீரல் வீக்கம். இது கல்லீரல் கேன்சர்லயும் வீக்கமாகலாம். பல கேன்சர்கள்ல மெட்டாஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய லிம்பாட்டிக் ட்ரைனேஜ், அந்த லிம்பாட்டிக் ட்ரைனேஜ் போய் நம்ம உடம்புல இருந்து எல்லா கெடுதல்களையும் வந்து நீக்கிற ஒரு உறுப்பு வந்து கல்லீரல். ஸோ கல்லீரல்ல போய் தான் எல்லாமே வந்து வெளியேறணும். அப்படி வெளியேறும் போது அதுல போய் நம்மளுடைய கேன்சர் செல்கள் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எந்த இடத்துல வயிற்றுல கேன்சர் இருந்தாலும் நம்மளோட லிவர் வந்து சேர்ந்து அஃபெக்ட் ஆயிடும், இலவச இணைப்பு மாதிரி. ஸோ அந்த ஹெப்படோமெகாலி. அடுத்து ஃபங்க்ஷனல் கேஸ்ட்ரிக் ஸ்டேசிஸ், வயிற்றுல சுருங்குற விரிகிற தன்மை இருக்கும். ஸோ வயிற்றுலையும் அந்த தன்மை மாறி அப்படியே வந்து நம்ம இறை சாப்பிட்றது எல்லாமே போய் அப்படியே தங்கி வெளியே போகாம இருந்துச்சுன்னா அதுதான் கேஸ்ட்ரிக் ஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே குடல்ல ஏற்படுற ஒரு இரிட்டேஷன்.
இந்த எல்லா சிம்டம்ஸுமே போய் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் சென்டர்னு நம்ம பிரெயின்ல ஒரு இடம் இருக்கு. அந்த வாமிட்டிங் சென்டரை ட்ரிகர் பண்ணும். இதுதான் அல்டிமேட்டா எப்படி வந்து வாந்தியா வெளியே வருது அப்படிங்கிறதுக்கு காரணிகள். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எஸ் மேம். இந்த பிபிடி நான் எக்கோ செஷன் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா அதை வந்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்ற கதைகளை மட்டும் அப்படியே கேட்டுட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு நீங்க அடுத்து பிபிடி கோ த்ரூ பண்ணீங்கன்னா புரியும். நெக்ஸ்ட் இஸ் எஸ்டாப்ளிஷிங் த லைக்லி காஸ். அதாவது இது வரைக்கும் நான் சொன்ன காரணங்கள், என்ன காரணத்தினால வாந்தி வருது பேஷண்ட்டுக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயம். அடுத்து எல்லா பாடி ஃப்ளூயிட்ஸ்ல இருக்கிற அந்த வேல்யூஸ், இப்போ ரத்த டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டா இருக்கா, அவங்க என்ன மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதை வந்து ட்ரீட் பண்ணா ரிவர்சிபிள் பண்ண முடியுமா, மாத்திரை கொடுக்காம வைத்தியம் பண்ண முடியுமா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு தடவை ஃபுல்லா அவங்க கிட்ட எவாலுவேட் பண்ணணும். ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட வராங்க அப்படின்னா, ஸோ வாந்தி வராம இருக்கிறதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ட்ரக் நம்ம கொடுக்கணும், அதுதான் பொட்டன்ட் ஆன்டகனிஸ்ட். அப்புறம் அப்ராப்ரியேட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். எல்லாருக்கும் ஊசி போட முடியாது, எல்லாருக்கும் மாத்திரை கொடுக்க முடியாது, எல்லாருக்கும் டானிக் கொடுக்க முடியாது. ஸோ யாருக்கு என்ன வழியில வந்து அந்த மருந்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். டெய்லி கொடுக்குற மாதிரி இருக்குமா, இல்ல பீரியாடிக் டோசிங்னு சொல்லுவோம், அந்த பீரியாடிக் ரெகுலர் டோசிங் பண்ண வேண்டி இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். டைட்ரேட் த ட்ரக் டோசேஜ். இப்போ ஒரு சிலருக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்கும், ஒரு சிலருக்கு கிட்னி பிரச்சனை இருக்கும். அதாவது நம்மளுடைய லைக் கல்லீரல் பிரச்சனை இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கா நம்ம உடம்புல அசைட்டிஸ் மாதிரி உள்ள பெரிட்டோனியம், அதாவது நம்மளுடைய குடல் பகுதிகளில் வந்து வெளியில நீர் வந்து வயிறு உப்புன மாதிரி வந்து ஒரு இது கொடுக்கறது, அங்க ஃபுல்லா நீர் வந்து கலந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி சிறுநீர் பிரச்சனையோ கல்லீரல் பிரச்சனையோ இருந்தா அந்த மாதிரி நீர் வந்து கோக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் நார்மலா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டோஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதே டோஸ் இவங்களுக்கு கொடுக்க முடியாது. அந்த லிவர் எவ்வளோ வேலை செய்யுமோ, அந்த கிட்னி எவ்வளோ வேலை செய்யுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். இதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், எல்லா மாத்திரையும் நம்ம உடம்புல இருந்து வெளியே கழிவா வெளியேறது ஒண்ணு கிட்னி மூலியமா இல்லாட்டி லிவர் மூலியமா. சோ அந்த ட்ரக் ஏதாவது ஒரு உறுப்பு நல்லா வேலை செஞ்சதுன்னா அது வழியா வெளியேற மாதிரி ட்ரக்கை பார்த்து நம்ம கொடுக்கணும். சோ இதுதான் டைட்ரேட்டிங் த டோசேஜ்னு சொல்லுவோம். எந்த உறுப்பு நல்லா இருக்கோ அதை பயன்படுத்தி அந்த ட்ரக் வெளியேறணும், அதுக்கு தகுந்த மாதிரி ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம கொடுக்கணும். ரிவ்யூ ரெகுலர்லி. டெய்லி அந்த பேஷண்ட்டையோ இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை கீமோதெரப்பி கொடுக்குறாங்கன்னா அந்த கீமோதெரப்பி கொடுக்குறப்பெல்லாம் அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வாந்திங்கிற ஒரு தன்மை கீமோதெரப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இருக்கும். அதை கீமோதெரப்பி இன்டியூஸ்டு வாமிட்டிங்னு சொல்லுவோம். அந்த வாமிட்டிங்கை நம்ம ரெகுலரா ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நாசியாக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன கதை, இது வந்து கலர் படம், அது பிளாக் அண்ட் ஒயிட் படம், அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் ஆகும்போது இந்த படத்தை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். இதுவும் எல்லாமே நம்ம இந்த படத்துல காமிச்சதோட விவரம் தான். ஸோ இப்போ ப்ரோகைனெட்டிக் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை, மெட்டாக்ளோப்ரமைட். இதை ஸ்பெசிஃபிக்கா ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாத்திரைகள் தான் இந்த கீமோதெரப்பி இன்டியூஸ்டு வாமிட்டிங்க்கு நம்ம கொடுப்போம். ஆண்டன்செட்ரான், மெட்டாக்ளோப்ரமைட் 2 மாத்திரை. இந்த மாத்திரை ரொம்ப காமனா நமக்கு வந்து எமிசெட்டன் டோஸ் வரும். அதுக்கப்புறம் நமக்கு டோம்ஸ்டால் அப்படிங்கிற டோஸ்ல வந்து நமக்கு வரும். எமிசெட்டுங்கிறது ஆண்டன்செட்ரான், டோம்ஸ்டால்ங்கிறது வந்து மெட்டாக்ளோப்ரமைட். இது நர்சிங் ஸ்டாஃப்ஸ் நம்ம ரெகுலரா நிறைய வந்து அண்டர்கோ பண்ற ஒரு ட்ரக் கொடுக்குற ஒரு இன்ஜெக்ஷன். இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, வாமிட்டிங்கை நிறுத்துறதுங்கிறது மேலேருந்து அதை தடுக்கிறது கிடையாது, வயிற்றுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை சீக்கிரமா வெளியேற்றிடுறது. சராசரியா ஒரு மனுஷன் தன்னுடைய வயிற்றுக்குள்ள ஒரு பொருள் வந்து உள்ள வருது அப்படின்னா அதை அதிகபட்சம் 4 மணி நேரத்துக்குள்ள வயிற்று பகுதியில இருந்து சிறுகுடலுக்கு வந்து பெருக்குடலுக்கு வந்து அமுச்சு விட்டுருவான். ஸோ அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து வந்து வெளியே பாத்ரூமா அனுப்புறது, ஃபீசஸ் மேட்டரா அனுப்புறதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் வந்து டிலே ஆச்சுன்னா தான் அது வயிற்றுலயே இருந்து நமக்கு வாந்தியா வர்றது. அந்த டைமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இந்த மருந்து கொடுத்த உடனே கடகடன் அது வயிற்றுல இருந்து சிறுகுடலுக்கு வந்து சிறுகுடல்ல இருந்து பெருக்குடலுக்கு வந்துடும். அதனால அந்த பேஷண்ட்டுக்கு வாந்தி வராது. வயிறு ஏற்கனவே செய்யற வேலைய, குடல் ஏற்கனவே செய்யற ஒரு வேலைய பக்கத்துல இருந்து ஸ்பீட் ஆக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா நம்ம நடக்கிற வேகமே அதிகமா இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிக்காதவங்க வந்தா அவங்க முன்னாடி போட்டோம், நம்ம பொறுமையா போலாம் அப்படின்னு நம்ம பின்னாடியே வந்துட்டு இருப்போம்.
ஸோ த திங் இஸ், அதுக்கு பிடிச்ச மாதிரி பக்கத்துல ஒரு சப்போர்ட் கொடுத்து நம்ம குடலை வந்து வேகமா நடக்க வைக்கிறது தான் இந்த மெட்டாக்ளோப்ரமைடோட வேலை. ப்ரோகைனெட்டிக். இது நார்மலா உள்ள வந்து குடல் வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டா. அடுத்து ஓபியாய்ட்ஸ், கெமிக்கல்ஸ், மெட்டபாலிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள்னால வாந்தி வருது அப்படின்னா, ஓபியாய்டுங்கிறது ஒரு மாத்திரை, மார்ஃபின், நம்ம ரெகுலரா கொடுக்குற ஒரு மாத்திரை பாலியேட்டிவ் கேர்ல. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய வாமிட்டிங் அந்த தன்மை, ஓபியாய்டு இன்டியூஸ்டு வாமிட்டிங் நிறுத்துறதுக்கு நம்ம கொடுக்க போற ஒரு ட்ரக் ஹாலோபெரிடால் அப்படிங்கிற ஒரு ட்ரக். இந்த மாத்திரை ஒரு 10 to 14 நாள் வரைக்கும் தொடர்ந்து கொடுக்கலாம். அதுக்கு மேல மேக்சிமம் கொடுக்க கூடாது. ஏன்னா இதுக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கு. இது ஏன்னா இந்த மாத்திரையை கொடுக்கும்போது குடல்ல அது வந்து குடலுடைய விரியும் சுருங்கும் தன்மையை 10 நாள்ல வந்து அது ஸ்லோ பண்ணிடும். அதனால தொடர்ந்து கொடுக்க கூடாது. ஸோ ஆல்டர்னேட்டிவ், நம்ம ஓபியாய்டு வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாலோபெரிடால் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கூட ஆல்டர்னேட்டிவா அது வேலை செய்யும். அடுத்ததா இந்த மாத்திரைங்க கொடுத்து, ஹாலோபெரிடால் கொடுத்து, மெட்டாக்ளோப்ரமைட் கொடுத்து இன்னும் வாந்தி தொடர்ந்து இருக்கு அப்படின்னா, சைக்ளசின் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு. இந்த ட்ரக் ஆனா தூக்கம் வரும். இது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா பேஷண்ட் கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது, கார் ஓட்டக்கூடாது, ரொம்ப வேகமா வந்து நடந்து டயர்ட் ஆகிற மாதிரி பாத்துக்க கூடாது பகல்ல, நைட்ல முடிஞ்ச அளவுக்கு மாத்திரை போடணும். தொடர்ந்து வாந்தித்தன்மை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த மாத்திரையை போட்டா ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ ஹாலோபெரிடால், சைக்ளசின் இது ரெண்டையும் சேர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். ஆனா சைக்ளசினும் மெட்டாக்ளோப்ரமைடும் நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஏன்னா இது ரெண்டும் வேற வேற வகையில வேலை செஞ்சு ஒன்னோட ஒண்ணு வேலை செய்யாம வந்து தடுக்கும். அதனால ஹாலோபெரிடால் கூட தான் சைக்ளசின் கொடுக்கணும், மெட்டாக்ளோப்ரமைட் கூட சைக்ளசின் கொடுக்க கூடாது. அடுத்து லீவோப்ரமோசன் அப்படின்னு ஒரு ட்ரக் இருக்கு. இது ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த மாத்திரை கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம்னா, நர்சிங் ஸ்டாஃப் தான் இன்பேஷண்ட்டுக்கு இன்சார்ஜா இருப்பாங்க. ஆல்ரெடி அந்த பேஷண்ட்டுக்கு சைக்ளசின் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா நீங்க கொண்டு போய் மெட்டாக்ளோப்ரமைட் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்க கூடாது. ஸோ அது தெரிஞ்சாதான் நீங்க அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்றதுக்காக தான் முக்கியமா இது வந்து சொல்றது. அடுத்து டெக்ஸாமெத்தசோன். இது வந்து ஸ்டீராய்டு. இந்த ஸ்டீராய்டு ட்ரக் குடல் அப்ஸ்ட்ரக்ஷன், கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்து வாந்தி வருது அப்படிங்கிறவங்களுக்கு தான் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுப்போம். ரெகுலரா எடுத்த உடனே முதல் ட்ரக் ஆஃப் சாய்ஸா டெக்ஸாமெத்தசோன் வச்சுக்க மாட்டோம். ஸோ இப்போ நம்மளோட பேசிக் இது ஆன்டிஎமெட்டிக்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் உணவு முறைகள்ல மாற்றங்கள் ஏற்படுத்துவோம். சிறிய அளவுல கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு பிரிச்சு உணவு வந்து ஏற்கணும். அடிக்கடி வந்து சாப்பிடக்கூடாது. அது ஒரு டைம் பீரியட் வச்சுக்கணும். ரொம்ப காரமா சாப்பிடக்கூடாது. கொழுப்பு அதிகமான முறையில வந்து எடுத்துக்க கூடாது. நெக்ஸ்ட், இஞ்சி நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலியமா ஆழ்ந்த சுவாசம், அதாவது கெட்ட சுவாசம் அது வந்து இல்லாம வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? சோ கொஞ்சம் கொஞ்சமா, அதிகமா ஒரு பிளேட்ல நிறைய போட்டு சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமா டைம் பீரியட் கேப் விட்டு நம்ம சாப்பிடணும். ஸோ நாசியா அண்ட் வாமிட்டிங்ல மெயினா என்ன காரணங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டு சம்மரைஸ், எது ரிவர்சிபிள் பண்ண முடியுமோ அதை ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணி நமக்கு வாந்தி வருதுன்னா அந்த காரணத்தை நம்ம நிறுத்தினோம்னா அந்த தப்பு வாந்தி வராது. நெக்ஸ்ட், என்ன கரெக்டான ட்ரக் கொடுக்கலாம், யாருக்கு மெட்டாக்ளோப்ரமைட் கொடுக்கலாம், யாருக்கு ஹாலோபெரிடால் கொடுக்கலாம், யாருக்கு சைக்ளசின் கொடுக்கலாம், யாருக்கு டெக்ஸாமெத்தசோன் கொடுக்கலாம்னு தெரிஞ்சு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி எந்த வழியில கொடுக்கலாம், ஊசியா, மாத்திரையா, சிறப்பா, இல்ல பேச்சஸ் மாதிரி கொடுக்கலாமான்னு சொல்லலாம். அதே மாதிரி பேஷண்ட்ஸை ரெகுலரா ரிவ்யூ பண்ணிக்கணும். நம்ம பாலியேட்டிவ் கேர் டீம் விசிட் பண்றப்போ ஒரு வாட்டியும் இந்த வாமிட்டிங் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ தட்ஸ் ஆல் வித் நாசியா அண்ட் வாமிட்டிங். இது வரைக்கும் யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. Ma'am. டவுட் இருந்தா லாஸ்டா நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ண டைம் இருக்கு. அப்போ வந்து கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் அப்டாமினல் பெயின். இது ரொம்பவே காமனா எந்த ஒரு ஜிஐ சிம்டம் இருந்தாலும், வாந்தி எடுத்தாலும், பாத்ரூம் போக முடியாம இருந்தாலோ, இல்ல ஹிக்கப்ஸ் இருந்தாலோ, இங்க எங்க குடல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல நமக்கு தெரியிற விஷயம் வலி. இந்த வலி ரொம்ப அழுத்தி குடல் சுருக்கி வராத வலியா இருந்தா ஓபியாய்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுவே ரொம்ப அதிகமான குடல் சுருக்கத்தோட வலி இருக்கு அப்படின்னா அப்ப உங்களுக்கு ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ், அதாவது அந்த குடல் அப்படியே வந்து பெசைற மாதிரி இருக்க ஒரு தன்மையான வலி, அந்த ஸ்பாசமை வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ட்ரக் தான் கொடுக்கணும். அதுக்கு நம்ம கிட்ட இருக்க ட்ரக் ஹயோசின் பியூட்டைல் புரோமைட். இதுல அதிகமான நீர் சுரக்கும் தன்மை வயித்துல இல்லாத மாதிரி பாத்துக்கிற இன்னொரு ஆக்ஷனும் இருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியம்.
இன்னொரு ட்ரக் சொமெட்டோஸ்டாட்டின் அனலாக்ஸ், அதாவது ஆக்ட்ரியோடைடுன்னு சொல்லுவாங்க. இது பல ஹார்மோன்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதே சமயத்துல நம்ம குடல்ல இருக்க செக்ரீஷன்ஸ், ஜிஐ செக்ரீஷன்ஸை வந்து குறைக்கும். இது ஹயோசனை விட ரொம்ப ரேப்பிடா எஃபெக்டிவா இருக்கும். 8 மணி நேரம் வேலை செய்யும். ஆனா ஹயோசன் அவ்வளோ நேரம் வேலை செய்யாது. இந்த ட்ரக்கையே கண்டினியூஸா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் சப்குட்டேனியஸ் இன்ஃபியூஷன், இதுக்கு பேரு தான் சிஎஸ்சிஐ ஆர் சப்குட்டேனியஸ் போலஸ். அதாவது சப்குட்டேனியஸ் ரூட்டுங்கிறது நம்ம டைரக்டா மசில்ல கொடுக்க மாட்டோம். நம்ம உடம்புல இன்சுலின் ஊசி எடுத்து நம்ம கொடுக்குற மாதிரி இன்ஜெக்ஷன் தான் சப்குட்டேனியஸ். ஸோ அது எங்க போய் இருக்கும், நம்மளோட ஃபேட், சப்குட்டேனியஸ் ஃபேட், கொழுப்பு இருக்கு இல்லைங்களா நம்மளோட தோலுக்கு கீழே, அங்கதான் போய் செட்டில் ஆகும். அங்க கொடுத்தோம்னா மசில் மாதிரி வெயின் மாதிரி ரொம்ப வேகமா அப்சர்வ் ஆகாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுல கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் ஆகும். ஸோ ஒன்னு கண்டினியூஸ் சப்குட்டேனியஸ் இன்ஃபியூஷனா கொடுக்கலாம், இல்ல ஒரே இன்ஜெக்ஷனா சப்குட்டேனியஸ் போலஸ் இன்ஜெக்ஷனா வந்து கொடுக்கலாம். இதுக்கு மெயின் சைடு எஃபெக்ட் ட்ரை மவுத் அண்ட் ஃபிளாட்டுலன்ஸ், காத்து பிரிதல். அடிக்கடி வந்து உங்களுக்கு காத்து பிரிஞ்சுட்டே இருக்கும், வாயில வறட்சி ஏற்படும். அடுத்த ட்ரக் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். ஸோ இது பெரி டியூமர் எடிமான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னா அந்த கட்டியை சுத்தி இருக்கிற நீர் தேக்கத்தை வந்து குறைக்கும். அதனால இது அந்த சிம்டம், அந்த அப்டாமினல் பெயின் சிம்டம் வந்து ரெடியூஸ் பண்ணும், வாமிட்டிங் சிம்டமையும் ரெடியூஸ் பண்ணும். டெக்ஸாமெத்தசோன் எப்படி நம்ம கொடுக்கணும், 8 மில்லிகிராம் சப்குட்டேனியஸ் இன்ஜெக்ஷனா கொடுக்கணும். ஒவ்வொரு 5 to 7 டேஸ்க்கு வந்து அந்த பேஷண்ட்டை ரிவ்யூ பண்ணணும். டோஸை வந்து ஸ்டாப் பண்ணும்போது டேப்பர் பண்ணி தான் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு சடனா நீங்க டெக்ஸாமெத்தசோன் ஸ்டாப் பண்றீங்கன்னா அந்த நீர் குறைஞ்சது எல்லாமே திருப்பி அப்படியே டக்குன்னு தேங்க ஆரம்பிச்சிடும். ஒரு 8 மில்லிகிராம் கொடுத்துட்டு இருக்க பேஷண்ட்டுக்கு அடுத்த 6 மில்லிகிராம் கொடுக்கணும் ஒரு வாரத்துக்கு, அப்புறம் 4 மில்லிகிராம், அப்புறம் 2 மில்லிகிராம், அப்புறம் தான் அந்த டெக்ஸாமெத்தசோன் டோஸை வந்து நீங்க நிறுத்தணும். இது முக்கியமா கட்டிய சுத்தி இருக்கிற நீரோட்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு. அது குறைஞ்சதுன்னா வயிறு வலி வந்து பேஷண்ட்டுக்கு வந்து குறையும். அதுக்காக இந்த ட்ரக் வந்து கொடுக்குறோம். ஒரு வீக்கம் ஏற்பட்டது குடல்ல அப்படின்னா அது வாந்தி தன்மையை உருவாக்கும். இந்த வீக்கத்தை குறைக்கிறது மூலியமா வாமிட்டிங்க்கும் இதை வந்து ட்ரீட்மெண்ட்டா இதனாலதான் யூஸ் பண்றாங்க. இது வந்து அப்டாமினல் பெயின். ஸோ அப்டாமினல் பெயின்க்கு நம்ம மெயினா பார்த்தது ஓபியாய்ட்ஸ் பார்த்தோம், ஹயோசின் பார்த்தோம், ஆக்ட்ரியோடைட், சொமெட்டோஸ்டாட்டின் அனலாக் பார்த்தோம், கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் ஸ்டீராய்டு மருந்து பார்த்தோம். அந்த ஸ்டீராய்டு எவ்வளவு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து பார்த்தோம். ஸோ 2 சிம்டம் நம்ம முடிச்சிருக்கோம், நாசியா, வாமிட்டிங் அண்ட் அப்டாமினல் பெயின். மூணாவது கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷனுங்கிறது ஒரு கொஞ்சம் பெரிய டாபிக். ஏன்னா இது நிறைய விஷயத்துல வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம அதனால கொஞ்சம் இது ஒரு 20 நிமிஷம் இந்த டாபிக், 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் ஆகும். அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்மால் ஹார்ட் ஃபீசஸ் பாஸ் ஆகுறதோ இல்லாட்டி ஹார்ட் ஸ்டூல்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பாஸ் ஆகுறதோ கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம். இது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இருக்கு அப்படின்னா 50% பேஷண்ட்ல கான்ஸ்டிபேஷன் இருக்கு. அந்த 50%த்துல 80% பேர் லாக்ஸேட்டிவ்ஸ் கொடுத்தாதான், மருந்து கொடுத்தாதான் அந்த கான்ஸ்டிபேஷன் சரியாகும். சாப்பாட்டு முறைகள்ல சரி பண்ண முடியாது. அந்த 80%ல 90% பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்மினலி இல் பேஷண்ட்ஸா இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஓபியோட் அனல்ஜெசிக்ஸ் எடுத்துக்கிட்டவங்களா இருப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது, இந்த கான்ஸ்டிபேஷனோட முக்கிய காரணம் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் ஓபியாய்டு அனல்ஜெசிக்ஸ். அதனால வர கான்ஸ்டிபேஷன் தான் 50%ல இருக்கிற 80% லாக்ஸேட்டிவ் எடுத்துக்கிற 90% டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ்க்கு காரணமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ கான்ஸ்டிபேஷனுக்கு முக்கியமா என்னென்ன பிரச்சனை, ஒழுங்கா சாப்பாட்டை மென்னு, இது வந்து சாதாரணமா ஒரு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைன்னு காமிக்கிறதுக்காக, ஒழுங்கா சாப்பாட்டை மென்னு சாப்பிடாதது, வயிறு உப்பசமா இருக்கிறது, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற ஸ்மால் நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுறது, அவங்க வயிற்றுல சாப்பாடே சாப்பிட்டுமே அவங்க குளுக்கோஸ் லெவல் வந்து குறையிறது, குடல்லையே அவங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு தேவையான மைக்ரோ ஆர்கானிசம் வந்து குறைபாடு ஏற்படுறது. ஸோ பேசிக்கா அவங்க சாப்பிட்டு மென்னு வயிற்றுக்குள்ள போய் குடல்ல இருந்து வெளியேறணும். இது எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு தடங்கள் ஏற்படுது. ஸோ கான்ஸ்டிபேஷன் மெயினா ஃபுட் ரெசிடியூ குடல், சிறு குடல்லையே 1 to 2 மணி நேரத்துல இருந்து கோலனுக்கு போறதுக்கு 2 to 3 மணி நேரம் ஆகும். இது நார்மல் பேஷண்ட்ஸ்க்கு, நார்மல் பீப்புளுக்கு. கான்ஸ்டிபேட்டட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொலோனிக் டிரான்சிட், இந்த பவல் சிறுகுடல்ல இருந்து பெருக்குடலுக்கு போறதுக்கே 4ல இருந்து 12 நாள் வரைக்கும் ஆகும். ஸோ எந்த ஒரு கொலோனிக் ஆக்ஷன்ஸ்
எதுவுமே மிக்சிங் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தான். ஒன்று நம்ம செய்யறதுனால டோட்டலாக கோலன் வந்து ஃப்ரீ ஆகாது. 2-3 விஷயங்கள் செஞ்சால் மட்டும்தான் அது வெளியே வரும். நார்மலாக ஃபார்வர்ட் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம குடல்ல 6 தடவை ஒரு நாளைக்கு வந்து ஏற்படும். ஸோ அதில் 2 வாட்டி 3 வாட்டியாவது நம்ம நார்மலாகவே பாத்ரூம் வந்து பாஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் 1, மினிமம் 1, மேக்ஸிமம் 3. இதுக்கு மேலே போகிறத வந்து நார்மல்னு நம்ம சொல்ல மாட்டோம். இதுக்கு என்னென்ன காரணம் கான்ஸ்டிபேஷனுக்கு? மெயினாக கேன்சர்னால ஏற்படுற ஹைப்பர் கால்சிமியா, இன்ட்ரா அப்டாமினல் டிசீசஸ், வயிற்றுக்குள்ள ஏற்படுற வீக்கம், அப்டமனுக்குள்ள ஏற்படுற வியாதிகள், அதுக்கடுத்து ஜென்ரலான வீக்னஸ், நகராம ஒரே இடத்துல படுத்திருக்கிறது, அவங்க நியூட்ரிஷன் வந்து புவரா இருக்கிறது. எந்தெந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ்னால, ஓபியாய்ட்ஸ்னாலையும் ஆன்டிகொலினர்ஜிக்ஸ் நிறைய எடுத்துக்கிறதுனாலையும் அவங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். அடுத்து கூடவே இருக்கிற மற்ற வியாதிகள், ஏனல் ஃபிஷர், அதாவது நம்மளுடைய ஆசன வாயில வந்து கிழிதல் தன்மை, அந்த ஆசன வாய் ஃபுல்லா கண்டினியூஸா இல்லாம அதுல வறட்சி ஏற்பட்டு அங்க கிழிஞ்சு அங்க ரத்தப்போக்கு மாதிரி ஏற்படுற அளவுக்கு தன்மை இருக்கும். அது ஏனல் ஃபிஷர்னு சொல்லுவோம். அடுத்து நியூரலாஜிக்கல் டிசீசஸ், மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாவே ரெக்டல் சென்சேஷன், நம்மளுடைய ஆசன வாய்க்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிங்டர் வந்து ரிலாக்ஸ் ஆகிற தன்மை, சுருங்குற தன்மையை சிக்னல் கொடுக்கறது வந்து லாஸ் ஆயிடும். ஸோ நம்மளோட ஏனல் டோன், ஒரு மசில் டோன் வந்து குறையிறப்போ அது சுருங்கி விரிகிற தன்மை வந்து அங்க இடத்துல குறைஞ்சிரும். இதனால நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ காரணம் மாத்திரையால இருக்கலாம், ஆசன வாயிலேயே ஏற்கனவே தனியா ஒரு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல நம்ம உடம்புல இருக்க பிரச்சனையினால ஆசன வாயில ஏற்படுற, குடல்ல ஏற்படுற சுருக்கம் விரிதல் தன்மைக்கான மாற்றங்களா இருக்கலாம். ஓபியாய்ட்ஸ் யூஸ் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் வருது? ஸோ எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஓபியாய்ட்ஸ். ஏன் ஓபியாய்ட்ஸை முக்கியமா ஒரு காரணமா இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு சொல்றோம்? ஓபியாய்டுக்கு குடல் மேல ஒரு பெரிய வெறுப்பு இருக்கு. அது முக்கியமா என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்பிங்டர் டோனை வந்து அதிகப்படுத்திடும். ஸ்பிங்டர்னா என்னன்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த ஆசனவாய், அந்த யூரின் வெளியேற இடம், நம்மளுடைய தொண்டை, இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி ஒரு மசில் டிஷ்யூ இருக்கும். அதான் ஸ்பிங்டர்னு சொல்லுவோம். அது வந்து எப்பயுமே சுருக்கமான நிலையில தான் இருக்கும். நீங்க யூரின் போறப்பதான் அது விரியும், நீங்க மோஷன் பாஸ் பண்றப்பதான் அது விரியும். அந்த ஸ்பிங்டரோட டோன் நார்மலா இருந்துச்சுன்னா நமக்கு தேவையானப்போ சென்சிடைஸ் ஆகும்போது அது விரியும். அந்த டோன் அதிகமாச்சுன்னா நீங்க எவ்வளவுதான் மேல இருந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் இந்த இடத்துல அது லாக் ஆனது அப்படிதான் இருக்கும். அது விரியாட்டி நம்மளுடைய மலம் வெளியே வராது. ஸோ சப்ரஸஸ் த ஃபார்வர்ட் பெரிஸ்டால்சிஸ். அடுத்த விஷயம், நம்மளோட குடலோட வேலை என்ன? விரிதல், சுருங்குதல், அதே சமயத்துல முன்னோக்கி அதுல இருக்க கண்டென்ட்டை வந்து வெளியே அனுப்புறது. இந்த ஃபார்வர்ட் பெரிஸ்டால்சிஸ் அப்படிங்கிற மூமெண்ட்டை வந்து இந்த ஓபியாய்ட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அடுத்து இன்க்ரீசஸ் த வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட் அப்சார்ப்ஷன். குடல்ல நமக்கு தேவையான தண்ணி, நமக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் இருந்தா மட்டும்தான் அந்த தண்ணியுடைய அந்த லூப்ரிகண்ட் எஃபெக்ட் மூலியமா, அதாவது நமக்கு ஒரு இன்ஜின் ஓடுறதுக்கு எப்படி ஒரு ஆயில் இருந்தாதான் அது ஈஸியா உள்ள நகருமோ, இந்த நம்மளுடைய தண்ணியும் எலக்ட்ரோலைட்ஸும் நார்மலா குடல்ல இருந்தா மட்டும்தான் மலம் சீரா அது வழியா வந்து பாஸ் ஆகும். அது ரெண்டும் இல்லைன்னா அங்கங்க ஸ்டக் ஆகி நிற்கும். அதனாலதான் இந்த கான்ஸ்டிபேஷன்ல வர ஸ்டூல்ஸ் எல்லாம் ஹார்ட் ஸ்டூல்ஸ், நீர்த்தன்மை இல்லாத ஸ்டூல்ஸா வெளியே வரும். அடுத்து இம்பேர்ட் டிஃபிகேஷன் ரிஃப்ளெக்ஸ். நமக்கு எல்லா ஒரு விஷயத்துக்குமே நமக்கு ஒரு ரிஃப்ளெக்ஸ் இருக்கணும். பாத்ரூம் போகணும்னு நமக்கு தோணணும், அங்க போகணுன்ற சென்சேஷன் வரும்போது தான் போய் நம்ம உட்காருவோம். ஆனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஓபியாய்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு அந்த சென்சேஷனே வராது, இல்ல சென்சேஷன் குறைஞ்சிரும். இது ரெண்டுமே ப்ராப்ளம் தான். ஸோ குடல்ல அது என்னென்ன பண்ணுது? முன்னாடி குடல்ல இருக்கிற கண்டென்ட்டை வெளியே அனுப்ப விட மாட்டேங்குது, உள்ள இருக்கிற தண்ணி சத்தை ஓவரா உறிஞ்சுக்குது, அதனால தண்ணி சத்து தேவையான அளவுக்கு மூவ்மெண்ட்டுக்கு இருக்க மாட்டேங்குது. போகணும் அப்படிங்கிற தன்மையை வந்து உருவாக்குற அந்த ரிஃப்ளெக்ஸை வந்து தடுக்குது. வெளியே இதெல்லாம் மீறி வெளியே வந்தாலும் அங்க நம்ம ஸ்பிங்டர் வந்து லாக் ஆயிக்குது. இது எல்லாமே ஓபியாய்ட் செய்யற சதி வேலைகள். ஸோ என்னென்ன அசோசியேட்டட் சிம்டம்ஸ்? நம்ம மலம் ஒழுங்கா கழிக்கலைன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? ஃபிளாட்டுலன்ஸ், காத்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப நாத்தம் அதிகமா இருக்கும் அந்த காத்துல. பிளாட்டிங், வயிற்றுக்குள்ள நீர் ஏதோ குலுங்குற மாதிரி ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்கும், வயிறு வீங்கி இருக்கும், வயிறு வலிக்கும். ஃபீலிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் எவாக்குவேஷன், எத்தனை வாட்டி மோஷன் போனாலும் உள்ள ஏதோ இருந்துகிட்டே இருக்கு, வெளியே முழுசா வரல அப்படிங்கிற தன்மை இருக்கும்.
அனரெக்சியா, சிறுகுடல்ல இருந்து பெருக்குடலுக்கு போகாம நம்மளுடைய ஃபுட் ப்ராட்டிகல்ஸ் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, சாப்பிடணும் பசிக்குது அப்படிங்கிற தன்மையை சிக்னல் அனுப்புற அந்த இது வந்து நம்மளோட சிறுகுடல்ல இருக்கு. அந்த தன்மை இல்லாம போயிடும். ஓவர்ஃப்ளோ டைரியா, ரொம்ப அதிகமா வந்து நம்ம குடல்ல வந்து அடைஞ்சதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள் ரொம்ப டைரியா மாதிரி போய் அந்த மோஷனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கன்ஃபியூஷன், இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய மலம் உள்ள வந்து அக்யூமுலேட் ஆக ஆக அமோனியா வந்து உள்ள வந்து அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். அந்த அமோனியா நம்ம மூளை பகுதியை வந்து பாதிச்சு அதனால வந்து கன்ஃபியூஷன் வரும். இந்த தன்மை நம்ம குடல்ல கீழே வந்து இறங்காம இருக்கிற அந்த மோஷன் நம்மளுடைய வயிற்றுக்கு அந்த ஸ்மெல், அந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து அது பெல்ச்சிங்கா வரும்போது நமக்கு வாந்தி குமட்டல் ஏற்படுற மாதிரி ஒரு தன்மை ஏற்படும். ஹாலிடோசிஸ், பேட் பிரெத், நம்ம மூச்சு விட்டோம் அப்படின்னா கெட்ட காத்து கெட்ட சுவாசம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூரினரி டிஸ்பங்ஷன், மோஷன் தானே கழிக்கல, யூரின்ல என்ன பிரச்சனை? சிறுகுடல் பெருக்குடல் எல்லாம் முடிஞ்சு கீழே போய் ரெக்டம் அப்படிங்கிற ஆசனவாய்க்கு மேல இருக்க பெருக்குடல் ஃபுல்லா மோஷன்னால லோடா இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க யூரினரி பேக் மேல போய் அதை அழுத்தும். அப்படி அழுத்தும் போது அந்த யூரின் அதுக்குள்ள போயிட்டு வெளியில வர தன்மையை வந்து அந்த பேக் வந்து அடைச்சுக்கும். ஸோ அந்த பேக்ல யூரின் இருக்கும், ஆனா வெளியே வர்றதுக்கு இந்த ரெக்டம் விடாது போய் அந்த ஸ்பிங்டர் மேல உட்காந்துருக்கும். ஸோ ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் புஷ் பண்ணி அந்த யூரினரி பேக் மேல போய் உட்காந்து யூரின் போடாம தடுக்கிறது. ஸோ பேசிக்கா நம்மளோட முன்வயிறும் வீங்கும், அடிவயிறும் வீங்கும். யூரின்னால முன்வயிறு, அடிவயிறு நம்மளுடைய இந்த மலம் கழிக்காம மலம் உள்ள ஸ்டோர் ஆகிறதுனால வர்றது. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, வயிற்றுக்குள்ளதான் ஏதோ கேன்சர் மாதிரி வந்துருச்சு, வேற எங்கேயோ இருந்த கேன்சருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் வயிற்றுக்குள்ளேயும் இப்படி வீங்கும் போது இந்த கேன்சர் வயிற்றுக்கு பரவிடுச்சுங்கிற பயம் வர ஆரம்பிச்சிடும் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இது எப்படி நம்ம பார்க்கணும்? அவங்களோட பேட்டர்ன் ஆஃப் பவல் மூமெண்ட்ஸ் எப்படி போயிட்டு இருந்தாங்க, கீமோதெரபிக்கு அப்புறம் எப்படி அவங்க பாத்ரூம் போறாங்க, அவங்க டாய்லெட் அசஸ் பண்ணணும், எத்தனை வாட்டி டாய்லெட் போறாங்க, போகும்போதெல்லாம் எவ்வளோ பாத்ரூம் போயிட்டு வராங்க, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி, ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி எத்தனை வாட்டி அப்படின்னு பார்க்கணும். இந்த பேட் பிரெத் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபீக்கல் லீக், மோஷன் போற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆயிட்டே இருக்கான்னு பார்க்கணும். கன்ஃபியூஷன் இருக்கான்னு பார்க்கணும். வயிறு வீக்கம் இருக்கான்னு பார்க்கணும். வயிற்றுல மூமெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். குடல் அசைதான்னு. ஒரு குடல்ல வந்து முழுசா மலம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குடல்ல மூவ்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம வயிற்றுக்கு மேல கை வச்சாலே அந்த குடல் மூவ் ஆகுறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பால்பபிள் கோலன்னு சொல்லுவாங்க. அடுத்து அவங்களுக்கு பெர்ரெக்டல் எக்ஸாமினேஷன் இல்ல ஸ்டோமல் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம பண்ணி பார்க்கணும். பெர்ரெக்டம்னா ஆசன வாயில நம்ம எக்ஸாமின் பண்றது. ஸ்டோமல் எக்ஸாமினேஷன்னா அவங்களுக்கு குடல்ல ஏதாவது கேன்சர் இருந்து ஆப்ரேஷன் பண்ணி இருந்தா அவங்க குடல்ல இருந்து வெளியே வர மலம் வந்து ஒரு ஓட்ட வழியா நம்ம வயிற்றுல வச்சுதான் வெளியே வரும். ஸோ அந்த வாய் பகுதி, அந்த பகுதியை வந்து எக்ஸாமின் பண்ணணும். அது ஹெல்த்தியா இருக்கா, அதுல ஏதாவது அடைப்பு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம இதை மேனேஜ் பண்ண போறோம்? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஜென்ரலா அவங்களோட டயட் மாடிஃபிகேஷன், நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டா வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஃப்ளூயிட் இன்டேக் நிறைய இருக்கணும். பாத்ரூம் போறப்ப கூட யாராவது போயிட்டு பக்கத்துல இருந்துக்கிட்டு பாத்ரூம் வருதான்னு கேட்டுட்டு நிக்க கூடாது. அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் அவங்களுக்கு பிரைவசி கொடுத்து வெளியே வந்து நிக்கணும். அப்புறம் ரேதர் தேன் பெட் பேன், அவங்க எழுந்திருச்சு போய் பாத்ரூம் போற அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருந்தா மொபிலைஸ் ஆகி போனா அது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அந்த மலம் குடல்ல இருந்து நகர்ந்து அந்த ஆசனவாய்க்கிட்ட வந்து அது வெளியே வர்றதுக்கான மூவ்மெண்ட்டை கொடுக்கறது நம்மளோட மொபிலிட்டி. நம்ம நடந்தோம்னா நம்மளோட வேகல் ஸ்டிமுலேஷன் நல்லா இருக்கும். அடுத்து ஸ்டாப் ஆர் ரெடியூஸ் த கான்ஸ்டிபேட்டிங் ட்ரக்ஸ். எந்த ட்ரக் அதுக்கு காரணமா இருக்கும்னு நினைக்கிறோமோ அதை முடிஞ்ச அளவுக்கு நிறுத்த முடியும் அப்படின்னா நிறுத்தி பார்க்கறது நல்லது. ஸோ இதுக்கு என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் மெயினா கொடுக்க போறோம்? நிறைய தண்ணீர் ஆல்ரெடி சொல்லியாச்சு. மலச்சிக்கல் இல்லாம இருக்கிற மாதிரி மாத்திரைகள், லாக்ஸேட்டிவ்ஸ், நீரோட்டம் அதாவது நீரேற்றம், ஓஆர்எஸ், இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் சொல்லுவாங்க. நீரோட்டம் கம்மியா இருக்கிறதுனால இதை நம்ம கொடுத்தா அவங்களுடைய வயிற்றுல இருக்க நீர்த்தன்மையை வந்து அதிகப்படுத்துறது. ஓகேங்களா? ஸோ என்னென்ன சாப்பாடெல்லாம் ஜென்ரலா வந்து கொடுக்கலாம்? இப்ப நம்ம கொடுக்கலாம்னா சாப்பாடு இது எல்லாத்தையும் மொத்தமா வந்து அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இதுல ஏதாவது ஒண்ணு இல்ல ஏதாவது ஒரு 2 பொருள் அவங்க சாப்பாட்டுல இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்குமா, அவங்களுடைய டிசீஸ்க்கு இதெல்லாம் கொடுக்கலாமான்ற, இதெல்லாம் ரிச் இன் ஃபைபர், இதுல எது அவங்களுடைய பிரச்சனைக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம அட்வைஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். அடுத்து ஃப்ளூயிட் ரிச் ஃப்ரூட்ஸ், பழங்கள்ல நீர்த்தன்மை அதிகமா இருக்க பழங்கள் எது அதை பார்த்து நம்ம வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட், இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். டல்கோலாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனா நம்ம எல்லாரும் பார்க்குற ஒரு ஸ்டூல் சாஃப்ட்னர். ஸ்டூல் சாஃப்ட்னர்னா என்னன்னா, திக்கா இருக்க ஒரு ஸ்டூல்ல நீர் சத்தை வந்து அதிகப்படுத்தி அந்த நீர் சத்து மூலியமா அதை வெளியேற வைக்கிறதுக்கு ட்ரை பண்றது. அடுத்து ஆஸ்மாட்டிக் லாக்ஸேட்டிவ்ஸ்,
நீர் சத்தாவே நம்ம வந்து கொடுக்கறது ஆஸ்மாட்டிக் லாக்ஸேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. இதுல முக்கியமா ஒரு அதிகபட்சம் 3 நாள் எடுத்துக்கும். சாஃப்ட்னஸ் கொடுத்தீங்கன்னா 1 நாள்ல இருந்து 3 நாளுக்குள்ளேயே அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து பல்க் ஃபார்மிங் ஏஜென்ட்ஸ். இப்போ இதேதான், நீரோட்டத்தை மட்டும் அதிகப்படுத்தாம ஃபைபர் நம்ம இருக்கிற மாதிரி ரிச்சான சப்ஸ்டன்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய பல்கிங் ஃபார்மேஷன் அது நல்லாயி அதனால அது வெளியில வர்றதுக்கான தன்மை வந்து அதிகமாகும். ஒரு பிரச்சனை நீரோட்டம், இன்னொரு பிரச்சனை தேவையான அளவுக்கு அவங்க நீர் சத்து இதான் எடுத்துட்டே இருக்காங்க, டியூப் வழியா தான் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, அவங்க நல்ல ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட் எதுவும் எடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் கொடுத்தாதான் அந்த ஃப்ளூடா இருக்கிற கண்டென்ட் கூட அது வெளியேறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் ஆஸ்மாட்டிக் லாக்ஸேட்டிவ்ஸ். மார்க்கெட்ல நமக்கு அவைலபிளா இருக்கிற சப்ஸ்டன்சஸ் ஆஸ்மாட்டிக் லாக்ஸேட்டிவ்ஸ். அடுத்து ஸ்டிமுலன்ஸ், நம்மளுடைய குடலுடைய மூமெண்ட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ற ட்ரக்ஸ். இது அதிகபட்சம் 6 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள வேலை செஞ்சிரும். இது பிசகோடில், சென்னா, டான்த்ரான் இதுதான் ரொம்ப காமனா நமக்கு வந்து யூஸ் பண்றது. பிசகோடில் இதுல இது வலியை காஸ் பண்ணும். ஏன்னா குடல் வந்து அசைவுக்கு நம்ம வந்து அதிகமான ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கறப்போ அந்த குடல் அசைவினால வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு ஓபியாய்டு இன்டியூஸ்டு கான்ஸ்டிபேஷனுக்கு பொதுவாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஓபியாய்ட்ஸ் கொடுத்தோம்னா மெயினாக நடக்கிறது குடலோட மூவ்மெண்ட் குறையிறதும் ஸ்பிங்டர் டோன் வந்து அதிகமாகிறதும் தான். இது ரெண்டுத்துக்கும் இந்த ஸ்டிமுலன்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது ரெண்டுத்தையுமே அது வேலை செய்ய வைக்கும். எது ரொம்ப காமனான காம்பினேஷனா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்? இது 2 பேர்ல வந்து மார்க்கெட்ல இருக்கு. கொடான்த்ரமர், கொடான்த்ரோசேட்னு சொல்லுவாங்க. இந்த கொடான்த்ரமர்ங்கிறது பொலாக்சமர், டான்த்ரான் அப்படிங்கிற 2 சப்ஸ்டன்ஸோட காம்பினேஷனா ஒரே மாத்திரையா வந்து வரும். கொடான்த்ரோசேட்ங்கிறது டொகுசேட் அண்ட் டான்த்ரான் இதோட காம்பினேஷனா வந்து வரும். இந்த டான்த்ரான் காம்பவுண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூரின் கலர் மாறும். சில சமயம் அந்த யூரின் வந்து லீக் ஆகி ப்ராப்பரா கிளீன் ஆகாம விட்டா அது ரேஷஸா வந்து அவங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த கொடான்த்ரோமர் கேப்சியூல்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கேப்சியூல் மட்டும் கொடுப்பாங்க, இல்ல 6 கேப்சியூல் கொடுப்பாங்க, இல்ல 4 டோஸ் அதிகமா இருந்தா கொடுப்பாங்க. இதுவே வந்து சொல்யூஷன் அதாவது சஸ்பென்ஷனா வந்து இருக்கும். அதுல 10 ml இருந்து 30 ml வரைக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ கொடான்த்ரமர் கேப்சியூல்ஸ் இருந்தா 3ல இருந்து 6 வரைக்கும் கேப்சியூல் கொடுப்பாங்க, டிபெண்டிங் அப்பான் த பேஷண்டோட வெயிட், அவங்களுக்கு எந்த அளவுக்கு சிவியாரிட்டி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து. இல்ல கொடான்த்ரமர் சஸ்பென்ஷனா இருந்தா 10 ml இருந்து 30 ml வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஹார்ட் ஸ்டூல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது பிசிக்கலா நம்ம என்ன பண்ண முடியும் உள்ள இருக்க மோஷன் சப்ஸ்டன்ஸை வெளியே எடுக்கிறதுக்கு. ஸோ நம்மளே வந்து உள்ள இருக்கிறத வெளியே வர வைக்கிறதுக்கு சில ரெக்டல் மெஷர்ஸ் வந்து ஏற்படுத்துவோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போசிட்ரிஸ்ல காமனா என்ன சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க? கீழே இருந்து நம்ம வந்து செலுத்துறது. கீழே இருந்து நம்ம செலுத்தணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்னர் மேல வந்து ப்ரெஷர்ல செலுத்தும் போது ஸ்டூல்ல அப்சர்வ் ஆகி அது அங்கிருந்து அந்த ஸ்டூல்ஸை வந்து இழுத்துக்கிட்டு வெளியே கொண்டு வந்துடும். ஸோ இது 30 நிமிஷம் அதிகபட்சம் எடுத்துக்கும் வேலை செய்யறதுக்கு. பொதுவா இதை வந்து ரொம்ப காமனா யூஸ் பண்ற இடம் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ். ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி காலையில அதிகாலையிலேயே இந்த வந்து சப்போசிட்டரி கொடுத்து குடலை கிளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தியேட்டருக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. இந்த ஒரு முறையை தான் நம்ம இந்த பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட்ஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் கிளியர் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இதுல வகைகள் இருக்கு. சப்போசிட்டரியை டைரக்டா நீங்க வந்து வெளியில இருந்து கீழ்ப்பகுதிக்கு மட்டும் இன்ஜெக்ட் பண்ணலாம், அது லோ லெவல் சப்போசிட்டரின்னு சொல்லுவோம். இது ஹை லெவல் சப்போசிட்டரி. இவ்வளோ பெரிய டியூப், இந்த டியூபோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 6.3 மீட்டர்ஸ், அதாவது நம்ம குடலோட லென்த் 6.3 மீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மீட்டர் அளவுக்கு இந்த டியூப் இருக்கும். இதை ஆசனவாய் வழியா ஃபுல் குடலுக்குள்ள பொறுமையா செலுத்தி அதுக்கப்புறம் மேல கொண்டு போய் அந்த குடல் போனதுக்கு அப்புறம் அந்த டியூப் அங்க வந்து இந்த மருந்தை வந்து செலுத்துறது. ஸோ அங்க இருந்து அப்சர்வ் ஆகி அது குடல் மொத்தம் இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸையும் இழுத்துக்கிட்டு அது வெளியே வர்றது. இது வந்து ஓபி ப்ரொசீஜரா நம்ம பண்ண மாட்டோம், அப்சர்வேஷன்ல தான் இதை வந்து பண்ணுவோம். அப்சர்வேஷன்ல பண்ணி மொத்தமா குடலை சுத்தமாக்கி பேஷண்ட்ஸை வந்து அனுப்புவோம். ஸோ இன் பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த முறை இனிமா, ஹை அண்ட் எனிமான்னு சொல்லுவோம். இது வந்து மேல சிறுகுடலுக்கு கீழே வரைக்கும் கொண்டு போய் அந்த காம்பவுண்டை வந்து வெளியே கொண்டு வர்றது. அடுத்து ஃபீக்கல் இம்பாக்ஷன், மொத்தமா போய் மாட்டிக்கிச்சு, ஃபீசஸ் வந்து மேலேயே இருக்கு அப்படின்னா இங்க ஓரல் லாக்ஸேட்டிவ்ஸ்லாம் வந்து வேலை செய்யவே செய்யாது. இங்க ஹை எனிமா மட்டும்தான் வந்து முக்கியமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்டே சப்போசிட்டரி லாக்ஸேட்டிவ் ஏதாவது கொடுத்து அந்த குடலுக்குள்ள இருக்கிற அந்த இதை வந்து டோட்டலா வந்து ரிலீஸ் பண்ணி லூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா அது மட்டும் ஹெல்ப் பண்ணாது. இந்த லூஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஹை எனிமா கொடுத்து நீங்க அதை கம்ப்ளீட்டா வந்து இவாக்குவேட் பண்ற மாதிரி இருக்கும்.
முக்கியமா இது நமக்கு ஸ்டாஃப் நர்சஸ்க்கு ரொம்ப ரொம்ப தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ப்ராசஸ் ஃபுல்லா ஃபாலோ பண்றது வந்து பாலியேட்டிவ் கேர்ல நம்ம தான் பேஷண்ட் கிட்ட வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதனால ஃபர்ஸ்ட் சாஃப்ட்னர்ஸ் கொடுத்து அந்த சாஃப்ட்னர் எவ்வளவு நேரத்துல வேலை செய்யுங்கிறது நம்ம சொன்னோம். சிலது 1ல இருந்து 3 நாளைக்குள்ள, 2ல இருந்து 4 நாளைக்குள்ள, சிலது அரை மணி நேரத்துக்குள்ள, சிலது 6 மணி நேரத்துக்குள்ள வேலை செய்யும். ஸோ எது கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்து அது வேலை செய்யற தன்மையுடைய இதை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க இந்த ஹை அண்ட் எனிமா கொடுத்தீங்கன்னா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஹை அண்ட் எனிமாங்கிறது ஒரு பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர். அதை பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாஃப்ட்னர் என்ன ஸ்டிமுலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு அப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் இது சக்சஸ்ஃபுல் ஹை அண்ட் எனிமாவா இருக்கும். நெக்ஸ்ட் லாக்ஸேட்டிவ் யூஸ் பண்றதுக்கு கைடன்சஸ். என்னென்ன மாதிரி லாக்ஸேட்டிவ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா யார் யாருக்கு கொடுப்போம்? டெய்லி ஸ்டிமுலண்ட் அண்ட் லாக்ஸேட்டிவ் யாருக்கு கொடுப்போம்? ஓபியாய்ட்ஸ் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு கொடுப்போம். பவல் ஓப்பன் ஆகுற வரைக்கும் டோஸை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மேக்ஸிமம் டோஸ் இன்எஃபெக்டிவா இருந்தா அதை ஹாஃபா ரெடியூஸ் பண்ணி கூட ஆஸ்மாட்டிக் ஏஜென்ட்டை கலந்து நம்ம சாஃப்ட்னர் கூட கொடுக்குறப்பதான் அது வேலை செய்யும். டோஸை நம்ம பாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா அந்த டோஸ்க்கு சில சைடு எஃபெக்ட் இருக்கு. இந்த பவல் நம்ம எத்தனை லாக்ஸேட்டிவ் கொடுத்தோம் 3 நாளைக்கு மேல ஓப்பனே ஆகல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த எனிமா மெஷர்ஸ்க்கு வந்து போகணும். ஸோ டு கம் டு த சம்மரி பாயிண்ட் ஆஃப் கான்ஸ்டிபேஷன், நம்ம கான்ஸ்டிபேஷன்ல முக்கியமா பார்த்தது ஸ்டூல் சாஃப்ட்னஸ், ஸ்டிமுலன்ஸ், ஆஸ்மாட்டிக் லாக்ஸேட்டிவ்ஸ் அண்ட் எனிமா. இது 4 பார்த்தோம். ஸோ ஸ்டூல் சாஃப்ட்னஸ் நம்ம ஸ்டூலை வந்து லூஸ் ஆக்குறதுக்காக கொடுக்கறது. ஆஸ்மாட்டிக் அதுல இருக்க நீர்த்தன்மையை அதிகமாக்குறதுக்காக கொடுக்கறது. அது போக நமக்கு அடுத்து கொடுத்தது ஸ்டிமுலண்ட், குடலுடைய மூமெண்ட்டை வந்து அதிகமாக்கி ஸ்பிங்டர் டோனை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக கொடுத்தது. ஃபைனலா நம்ம பண்ணது இனிமா. இது எந்த இதுவுமே வேலை செய்யல, ஃபுல்லா வந்து கிளாக் ஆயிருக்கு நம்மளுடைய குடல் ஃபீக்கல் மேட்டர்னால அப்படின்னா நம்ம கொடுக்கறது அதுக்கப்புறம் இம்பாக்ஷனை ரிலீஸ் பண்றதுக்கு இனிமா. ஸோ சமரியில கான்ஸ்டிபேஷன் எல்லா பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட்ஸ்லையும் எதிர்பார்க்கணும் நம்ம. ஸோ ப்ரொஃபைலாக்டிக்காவே அவங்களுக்கு கொடுக்குற ட்ரக்குக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொஃபைலாக்டிக்காவே லாக்ஸேட்டிவ் கொடுத்துடணும். பெரிட்டல் எக்ஸாமினேஷன் கான்ஸ்டிபேட்டட் பேஷண்ட்ஸ்ல பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது கையிலேயே நமக்கு வந்து ரெக்டல் ஸ்டூல் காம்பவுண்ட் வந்து தட்டுப்படுது அப்படின்னா நீங்க ஒரு ட்ரிகர் கொடுத்தீங்கன்னாவே டோட்டலா வந்து எம்டி ஆயிடும். ஸோ நான் ட்ரக் மெஷர்ஸ் என்னென்னங்கிறதையும் பார்த்துக்கணும். ஓரல் லாக்ஸேட்டிவ்ஸை டைட்ரேட் பண்ண கத்துக்கணும். லாக்ஸேட்டிவ்ஸ் டூ மச்சா கொடுத்தீங்கன்னா அதுவுமே வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் வித் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாரும் தூங்கியாச்சா? Okay, fine. So we'll move on to the next topic, hiccups. So விக்கல் நக்கல் இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி எப்போ வரும் எப்படி வரும்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. த சேம் திங் திஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் மெனி ரீசன்ஸ். ஏன் ஹிக்கப்ஸ் வருது? ஹிக்கப்ஸ் வந்து நம்ம குடல்ல இருந்து வர்றது கிடையாது. நம்மளோட மூச்சு நம்மளுடைய குடல் ரெண்டும் சேர்ற இடம், ஓகேங்களா? எபிக்ளாட்டஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜியன் நம்மளுடைய மூச்சு உள்ள இழுக்கும் போது அதை சுவாசத்துக்கு அனுப்புறதுக்கும் சாப்பாடு உள்ள போகும்போது அது மூச்சு குழாய்க்கு போகாம தடுக்கிறதுக்கும் ஒரு வேல்வா வேலை செய்யறது எபிக்ளாட்டஸ். இந்த எபிக்ளாட்டஸ் பொதுவா கீழ் நோக்கி தான் பார்த்து இருக்கும். ஆனா அதோடைய டைரக்ஷன் மேல் நோக்கி பார்த்து ஷட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அப்போ நம்மளுடைய ஹிக்கப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஒரு வகையான கன்ட்ராக்ஷன். அந்த எபிக்ளாட்டஸ்ங்கிறது ஒரு மசில். அந்த மசில் ஸ்பாசம் ஏற்படும் போது அந்த ஹிக்கப்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது முக்கிய காரணம் 2. ஒன்று நம்மளுடைய டயஃப்ரம், நம்மளுடைய நுரையீரலுக்கு கீழே இருக்கிற ஒரு ஷீட், அதுதான் நம்மளுடைய நுரையீரலையும் நம்மளுடைய வயிற்று பகுதியையும் பிரிக்கிறது. இன்னொன்று நம்மளுடைய லைக் இன்டேக், அந்த ஈசோஃபேகஸ், அந்த குடல் ஆரம்ப இடத்துல இருந்து அந்த ஸ்பாசம் வந்து உருவாகிறது அந்த ஜெனிட்டல் அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்குக்கு. ஸோ என்னென்னலாம் காசஸாக இருக்கலாம்? நம்ம ஏதாவது சாப்பிடக்கூடாத ரொம்ப காரமான சாப்பாடோ ரொம்ப எண்ணெய் அதிகமான சாப்பாடோ சாப்பிட்ருக்கலாம். ரொம்ப அதிகமான குடல் நர்வ் இரிட்டேஷன் ஆயிருக்கலாம், இல்லை குடலுடைய நர்வ் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கலாம். மூளை பகுதியில ஏதாவது ஒரு நரம்பு, இந்த குடலுக்கு சம்பந்தப்பட்ட நரம்புகள் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கலாம். அடுத்து சில ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸ். ஸோ என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் காமனா வந்து இதை காஸ் பண்ணும்? முக்கியமா இந்த ட்ரக்ஸ் நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னா இது எல்லாமே பாலியேட்டிவ் கேர்ல கொடுக்குற ட்ரக்ஸ். நம்ம கொடுக்குற ட்ரக் மூலியமா இந்த ஹிக்கப்ஸ் வந்திருக்கான்றதை நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்பிட்ரேட்ஸ். இது நம்ம ரொம்ப காமனா வந்து கொடுப்போம்.
மூளை சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட கேன்சர்ஸ் ஏதாவது இருக்கு, அவங்களுக்கு வீக்கம் ஏதாவது வந்து பிரெயின் டியூமர்ஸ்ல இருக்குன்னா அதை ரிலீவ் பண்றதுக்கு அப்போ நமக்கு அவங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வருதுன்னா பார்பிட்ரேட்ஸ் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் அசத்ரோமைசின் பிராட் ஸ்பெக்ட்ரமான ஒரு மாத்திரை, அதனால நிறைய டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். முக்கியமா பாலியேட்டிவ் கேர்ல இருக்கவங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகும், அவங்களுக்கு இதை காமனா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபீனோதயசின், இது ஒரு வகையான வாந்தி தடுப்பு மாத்திரை. அடுத்து ஓபியாய்ட்ஸ், வலிக்காக கொடுப்போம். ஆல்கஹால், பேஷண்ட்ஸ் அவங்களுக்கே நம்மளுக்கே தெரியாம அவங்க கிரானிக் ஆல்கஹாலா இருந்து அவங்க தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாம அவங்க ஏதாவது எடுத்துட்டாங்க திடீர்னு அப்படின்னா அப்ப இது கண்டிப்பா வந்து வரும். நெக்ஸ்ட் பென்சோடைசிபின்ஸ், இது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக மிடசோலமோ லொராசிப்பமோ அவங்களுக்கு ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க பேஷண்ட் அப்படின்னா அவங்களுக்கு இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஸ்டீராய்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஸ்டீராய்ட்ஸ் எல்லா வகையான கேன்சர்லயுமே அந்த கேன்சரை சுத்தி இருக்க பெரி டியூமர் எடிமாவை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டீராய்ட்னாலேயே வந்து ஹிக்கப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். எப்படி ஹிக்கப்ஸ் வந்து ஸ்டாப் பண்றது? இதெல்லாம் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் பாத்தீங்கன்னா 3 தான். பெக்லோஃபென், இது வந்து மசில் ரிலாக்சன்ட், அந்த எபிக்ளாட்டஸ் மசில் ஸ்பாசம் ஆச்சுன்னா குறைக்கிறது. அடுத்து மெட்டாக்ளோப்ரமைட், டக்குன்னு வயித்துல இருக்க கண்டென்ட்டை நம்ம ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து குளோப்ரமிசன், இது ஒரு ஆன்டிஹிஸ்டமின். நேட்டிவ் மெத்தட்ஸ், நம்மளுடைய இயற்கை முறைகள், தண்ணியை ஒரு லார்ஜ் அமௌண்ட்ல டக்குன்னு வந்து குடிக்கிறது. ஏற்கனவே நம்ம வந்து இது ஒரு விக்கல் வரும் நமக்கு இத மாத்திரை சாப்பிடுறதுனால, இல்ல எனக்கு விக்கல் வர மாதிரி தன்மை இருக்குன்னா யார்கிட்டயா சொல்லி தங்களை பயமுறுத்த சொல்லி முன்னாடியே சொல்றது. அடுத்து காக்லிங், தண்ணி வாயில வச்சுக்கிட்டு குடல் இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து காக்லிங் பண்ணி துப்புறது. அப்புறம் பைட்டான லெமன், ரொம்ப புளிப்புத்தன்மை இருக்கிறது ஏதா ஒண்ணு அதை டக்குன்னு வந்து நம்ம எடுத்து கடிக்கிறப்போ அந்த ஹிக்கப்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். இது வேகல் ஸ்டிமுலேஷன். நம்மளுடைய நாக்கு பகுதியை முன்னாடி இழுக்கிறது. இப்படி முன்னாடி இழுக்கிறது மூலியமா மேல் நோக்கி வந்த எபிக்ளாட்டஸ் வந்து திருப்பி கீழ் நோக்கி வந்து போயிடும். ஸோ சடன் புல் ஆஃப் யோர் டங் பண்ணோம் அப்படின்னா அது டக்குன்னு வந்து நார்மல் ஆயிடும். அடுத்து ஸ்மெல்லிங் சால்ஸ் லைக் இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல் சால்ஸ் சொல்றதெல்லாம் பொட்டாசியம் மாதிரி சில சால்ஸ் எல்லாம் பைகார்பனேட்ஸ் மாதிரி சில சால்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமான பஞ்சன் ஸ்மெல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க ஸ்மெல் பண்ணீங்கன்னா டக்குன்னு அந்த ஹிக்கப்ஸ் வந்து அந்த நாசியா சென்சேஷன் வந்து அந்த ஹிக்கப்ஸ் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ ஹிக்கப்ஸ் வந்து சைன் ஆஃப் சம்திங் சீரியஸா இருக்கலாமா? இருக்கலாம். நம்மளுடைய வயிற்று பகுதியில ஏதாவது ஒரு கேன்சர் இருக்கு, புதுசா அதை கண்டுபிடிக்க போறவங்களுக்கு இனிஷியலாவே இந்த ஹிக்கப் ஸ்டார்ட் ஆகலாம். இன்னொன்னு, நம்மளுடைய கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வீக்கமோ அதுல ஏதாவது பிரச்சனையோ இருந்துச்சு அப்படின்னா அது ஹிக்கப்ஸா வந்து வரலாம். அடுத்து அசைட்டிஸ், நீர் கோக்குறது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு சைன். ஸோ ஹிக்கப்ஸ் இருக்கு, சும்மா சாதாரணமா இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. அது 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரத்துக்கு மேல தாண்டி போகுது அப்படின்னா அந்த ஹிக்கப்ஸை கண்டிப்பா நம்ம வந்து கன்சிடர் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஹிக்கப்ஸ் வந்து ஒரு சைன் ஆஃப் டெத்தா? ஆமா. ரெகுலரா ஒரு ட்ரக் எடுத்துட்டு இருக்காங்க, ஹிக்கப்ஸ் வராமே இருக்கிறதுக்கு ட்ரக் எடுக்கிறாங்க, ஏற்கனவே அவங்க கேன்சர் பேஷண்டா இருக்காங்க, நான் ஸ்டாப்பா அவங்களுக்கு திடீர்னு ஹிக்கப்ஸ் வருது அப்படின்னா எண்ட் ஆன் லைஃப்ல ஹிக்கப்ஸ் வெரி காமன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள டக்குன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுதுங்கிறத பார்த்து சப்போர்ட்டிவ் மெஷர் கொடுக்கறது நம்மளோட வேலை. சுகர் ஏன் ஸ்டாப் பண்ணுது ஹிக்கப்பை? ஹிக்கப்ஸ் வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நாக்குல சர்க்கரை வச்சு அதை மேல பேலட்ல வந்து அந்த சர்க்கரையை அழுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அதை கரைச்சு உள்ள அனுப்ப சொல்லுவாங்க. அப்படி பண்றப்போ காதுக்குள்ள வந்து ப்ரெஷர், 2 காதுக்குள்ளேயும் நம்மளுடைய ஆள்காட்டி விரல் விட்டு அழுத்த சொல்லுவாங்க. இது வந்து ஃபார்ம் ஆஃப் வேகல் ஸ்டிமுலஸ் கம்பைன்டு வித் யோர் ஹை சுகர், சடன் ஹை சுக்ரோஸ் லெவல். இது கொடுத்தோம் அப்படின்னா அந்த வேகல் ஸ்டிமுலஸ்னால ஹிக்கப் ஸ்டாப் ஆகுங்கிறது ஒரு மெக்கானிசம். இது வந்து ஆதி காலத்துல நம்மளோட பழைய இதுல நம்மளுடைய பெரியவர்கள் எல்லாம் சொன்ன ஒரு விஷயம், சர்க்கரை போடுங்க, காதுல அழுத்துங்க அப்படின்னு. திஸ் இஸ் ஆல் சைன்ஸ், இட்ஸ் டியூ டு யோர் வேகல் ஸ்டிமுலேஷன். ஹிக்கப்ஸ் தூங்கும் போது போயிடுமா? எஸ். மெலட்டோனின் வந்து அதிகமா வேலை செய்யற சமயத்துல ஹிக்கப்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். ஏன்னா அப்போ மசில் ரிலாக்ஸேஷன் ஏற்படும். ஸோ ஹிக்கப்ஸும் ஒரு மசில் கன்ட்ராக்ஷன்னால வர்றதுனால தூங்கிட்டாங்கன்னா சம்டைம்ஸ் அந்த ஹிக்கப்ஸ் வந்து ஸ்லோ ஆயிடும். இது மைல்டான ஹிக்கப்ஸா இருந்தா, இல்லாட்டி இந்த ஹிக்கப்ஸே அவங்கள தூங்க விடாது. So that's all with today's session. We have seen about abdominal pain, nausea, vomiting, constipation and hiccups. இது எல்லாமே ஓவர்வியூ தான். இதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆர்வம் அதிகமா இருந்ததுன்னா இதை பத்தி படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்கு. பட் பேசிக்கா இதெல்லாம் என்ன, எதனால ஏற்படுது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த செஷன். ஸோ இஃப் எனிபடி இஸ் willing to take questions, like ask questions, you can go on. Dear participants, kindly ask your doubts.
Ranjita, do you have any doubts? No, ma'am. The session was Yeah, clear. yeah, thank you. ஸோ டவுட் இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல இருக்குன்னு சொல்றீங்களா? கொஸ்டின் எதுவும் வந்து நிறைய மாதிரி கொஸ்டின் கேட்டா அதுல என்ன Uh, Vinodha, மேம் do you have any doubts? மேம் ஏதாச்சும் கொஸ்டின் கேளுங்க மேம். அப்ப அதுல வந்து டவுட், ஏன்னா கிளாஸ் எங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏதாச்சும் கொஸ்டின் மாதிரி நீங்க கேட்டீங்க அப்படின்னா நாங்க டவுட் வருதான் கிளியர் பண்ணுவோம். ஓகே, இந்த செஷனோட எண்ட்ல நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? Shall we go to that question? Yes. எஸ். ஸோ இதுல எது ட்ரூ? சைக்ளசன் அண்ட் மெட்டாக்ளோப்ரமைட் காம்பினேஷன் கொடுக்கலாம். ஸ்டீராய்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது மெலிக்னன்ட் பவல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு. சைக்ளசன் ஹாலோபெரிடால் இஸ் அ பவர்ஃபுல் காம்பினேஷன். மெட்டாக்ளோப்ரமைட் காலிக்கி பெயினுக்கு கொடுக்கலாம். இதுல எது கரெக்ட்? Ma'am, cyclosin. Cyclosin, haloperidol, ma'am. Cyclosin and haloperidol. Haloperidol, ma'am. Yes, good. Cyclosin and haloperidol is a very powerful combination of antiemetics. Steroids unhelpful கிடையாது, helpful in malignant bowel dysfunction. Cyclosin and metoclopramide logical combination கிடையாது. இது ரெண்டையும் கொடுக்க கூடாது, ஒன்னோட ஒன்னு ஆக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடும். மெட்டாக்ளோப்ரமைட் காலிக்கி பெயின்ல கொடுக்க கூடாது, ஓபியாய்டு இன்டியூஸ்ட், அது அப்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி இருக்கும், அந்த மாதிரி டைம்ல இதை கொண்டு போய் நம்ம கொடுக்க கூடாது. ஸோ ஹாலோபெரிடால் தான் காலிக்கி பெயின் வித் அப்டாமினல் எம்டிங்காக கொடுக்கணும் நம்ம. ஸோ இது ஒரு கொஸ்டின். ஓகே, இஃப் யூ கைஸ் ஆர் willing to answer more questions in the next session, we'll have more questions at the end. Yes, ma'am. ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா? Yes, ma'am. Yes, ma'am. இந்த செஷன்ல இருந்தும் நம்மளோட நெக்ஸ்ட் செஷன்ல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? Okay, ma'am. சோ ஓவரால் எவாலுவேஷன் சென்ட் பண்ணீங்கன்னா தான் மேடம் படிச்சிட்டு நாங்க நெக்ஸ்ட் செஷன்ல இன்னும் ப்ரிப்பேர் ஆயிருவோம் மேடம். பிபிடி எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல மேடம். பிபிடி உங்களுக்கு அடுத்த செஷன் முடிவுல தான் கொடுப்பேன். இந்த வாட்டி எந்த நீங்க session? லிசன் பண்ணதை வச்சு தான் क्वेश्चन பண்ணனும். உங்களுக்கு 22ஆம் தேதி இன்னொரு செஷன் இருக்கு. So PPT, இதே GI you have to symptoms. download it from the Echo இல்ல மேடம், platform. பிபிடி ஒண்ணுமே அப்லோடா ஆகல மேடம். டவுன்லோடே பண்ணா எம்டியா இருக்காங்க எல்லாமே. So செஷன் உள்ளத படிக்கலாம்னா இது வரைக்கும் நடத்தினதை கொஞ்சம் படிச்சு ஒரு கோ த்ரூ பண்ணலாம்னா பார்க்கவே முடிய மாட்டேங்குது மேடம். ஒரு பிபிடி கூட அதுல அப்லோட் ஆகல. So I'll show it Zoom right link. now. So ma'am, I'm just replacing the current PPT. ஓகே So ஓகே. if you're going through the platform, so here you can see the sessions. Introduction to palliative care. So that is uploaded here. So reading material, can download it from here. So I'll open that thing. You have to download it from the Echo platform. So it is already updated there. So ஓகே, தேங்க்யூ மேம். so if you are facing any issues, you can reach out me directly. I will lead you how to download that. So the thing is, I can't share it personally. So you have to download it from Echo platform. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. Okay. So So, is there any other doubt? Shall we wind up for today? Yeah. No doubts from my side. If others are not having any queries, we'll wind up and we'll have the session questionnaire next, So like on dear participants, 22nd. don't miss this next session. So it will Yes, be a ma'am. continuation session for this gastrointestinal intestinal syndrome. And thank you, ma'am. Thank you for your insightful session. And see you in the next session. Thank you, Thank ma'am. தேங்க்யூ மேம். And dear participants, if anyone has not received the results, please wait for one more day. So I'm not feeling well. So I'll share it by tomorrow. And if anyone has scored less than 60%, which means less than 12 out of 20, so they have to resubmit their assignments.
So if anyone is facing some problem, please reach out me directly. And that's all for today. We can wind up the session. Thank you, ma'am. See you on the next session. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank Thank you all. ma'am. you, ma'am. Thank you. ma'am. Thank you, participants. You can leave now. Thank you.